ஹே கைஸ், நான் தான் உங்கள் நைட் ஃபியூரி. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இப்போ ஒரு பப்ளிக் சர்வரில் இருக்கேன். அண்ட் இந்த பப்ளிக் சர்வர் தான் ஸ்டார்ம் எம்சி, தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் மைன்கிராஃப்ட் சர்வர். அண்ட் இப்போதைக்கு இத்தனை பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்ச நாள் வீடியோ போடல இந்த எஸ்பி பற்றி, அதனால நிறைய பேர் வரல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக நான் எந்த வீடியோவும் போடுறதில்லை. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஆக்டிவாக இந்த வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சர்வர் சீரிஸ் வீடியோ வரும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம மெயின் சர்வரோட லாபி சர்வர் லாபின்னு கொடுத்தா நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்தீங்கன்னா இங்கே திரும்ப வந்துடுவீங்க. ஸோ இது வந்து பண்ணால் நம்ம சர்வைவல் சர்வர் கிளிக் பண்ணிங்கன்னா போய்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ரெண்டுலேருந்து வந்து பண்ணால் நம்ம லைஃப் ஸ்டைல் சர்வர். ஸோ இப்போ நான் வந்து பண்ணால் சர்வைவல் சர்வருக்கு போய் காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் நவ் கெட்டிங் டெலிபோர்ட்டட் டு சர்வைவல் சர்வர். இந்த பொறுமையாக தான் கைஸ் இது மட்டும் லோட் ஆகும். கைஸ் வந்தாச்சு கைஸ், இதான் கைஸ் நம்ம சர்வைவல் சர்வரோட லாபி. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ம் எம்சி வந்து பண்ணால் ஒரு சிக்மா எஸ்எம்பி. ஸோ நீங்கள் இந்த எஸ்எம்பியை ஜாயின் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ஒரு சிக்மா ஆகிட்டீங்க. ஸோ டிஸ்கார்ட் சர்வரில் வந்து பார்த்தா அந்த சர்வரை ஜாயின் பண்ணுறதுக்கான ஐபி போட்டிருக்கோம், அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த எஸ்எம்பியில் என்ன இருக்குது அப்படின்றத அப்படியே வந்து பண்ண உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அந்த சைடு வந்தீங்கன்னா காயின் ஷாப்னு ஒன்று இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது காயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காயின் ஷாப் யூஸ் பண்ணி மல்டிபிளான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அதாவது நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அது என்னென்னு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க்ஸ் வாங்கிக்கலாம், பார்ட்டிகல்ஸ் வாங்கிக்கலாம், பெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ பெட்ஸ்னால் உங்களுக்கு சில பெட்ஸ்லாம் காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பேண்டா இது மாதிரி பல பெட் இருக்கும். இது உங்களை அப்படியே உங்கள் கூடிய பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ இது ஒரு நல்லவே ஃபீச்சர், ஒரு நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸ் இது, அப்புறம் ரேங்க். ஸோ ரேங்க்ஸில் வந்து பல வகையான ரேங்க் இருக்குது. கோல்டு ரேங்க்கு, அப்புறம் எலைட் ரேங்க், அந்த மாதிரி பல ரேங்க் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பண்ணால் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்களை சுற்றி இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வரும். மேஜிக்கல் ராட்ஸ் உங்களை சுற்றி வரும். சாண்டா ஹேட் அப்படின்ற பார்ட்டிகல்ஸ் உங்களை சுற்றி வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் டேக்ஸ். அது இந்த பிளேயர் டேக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு பிளேயர்ஸ் உங்களோட ஓன் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிக் நேம் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் நிறைய பெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் ஒரு தடவை இந்த பெட்ஸ்லாம் பை பண்ணியே காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பண்ணால் வாப்ஸு. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வாப்ஸ் இருக்கும். லைக் ஏஎஃப்கே போல், இங்கே போய் ஏஎஃப்கே பண்ணிங்கன்னா நிறைய லூட்ஸ் கிடைக்கும். அப்புறம் கிரியேட்ஸ், அது மூலிமா உங்களுக்கு நிறையவே லூட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி லீடர் போச்சு, லீடர் போச்சில் மணியில் கில் அந்த மாதிரி அதிகமாக அதில் இருக்கும். அப்புறம் பிபி ஏரியாலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேண்டமாக டெலிபோர்ட் ஆகலாம் கைஸ். அதாவது இந்த ரேண்டம் டெலிபோர்ட் பட்டனை வந்து பண்ணால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேண்டமாக சர்வைவல் வந்து பண்ண டெலிபோர்ட் ஆகுங்க. அப்புறம் இது ஆக்ஷன் ஹவுஸு. ஸோ அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் ஷாப்பில் வந்து பண்ணால் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். மாப் ட்ராப்ஸு, ஓர்ஸு, பிளாக்ஸ், அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணால் ட்ரேட் இருக்கும். இது வந்து பண்ணால் ஒரு பிளேயர்கிட்ட உங்களோட பொருளை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பொருள் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து உங்களுக்கு வேறு ஒரு பொருளை கொடுப்பாரு. ஸோ அதை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு அங்கேயே வந்து பண்ணால் அந்த என்பிஸில் கொடுத்துருக்கோம். அப்புறம் இது ப்ளே டைம் ரிவார்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ நாள் விளையாட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி லூட்ஸ்லாம் வந்து பண்ண கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு பிளேயர் இப்போ வந்து பண்ண இருக்கார். ஸோ இவ்வளோ தாங்க இந்த சர்வைவல் சர்வர். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி சர்வைவல் விளையாடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து போனால் லைஃப் ஸ்டைல் சர்வர் போகலான்னு இருந்தேன். ஏன்னா எல்லோரும் லைஃப் ஸ்டைல் சர்வரில் தான் இருந்தாங்க. ஸோ என்பிஎஸ்சி கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிச்சு. அப்புறம் சர்வர் செலக்ட் எடுத்து வந்து லைஃப் ஸ்டைல் அமுக்கி காட்டினேன். அவ்வளோதான், வந்தாச்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பண்ணால் லைஃப் ஸ்டைல் சர்வரோட ஸ்பானில் இருக்கும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சர்வர் வந்து பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பண்ணால் ரேண்டமாக ஆர்டிவி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆர்டிவி பண்ணுறது வந்து பண்ணால் ஒரு 10,000 × 10,000 இடத்துக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். இந்த 10,000 × 10,000 இடத்துல சுற்றி வந்து பண்ணால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பேரியர் இருக்கும். அதை தாண்டி உங்களால் வெளில போக முடியாது. அப்போ அதை கிளிக் பண்ணால் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கிடைக்கும். அந்த கிளிக் ஹியர் டு ஜாயின். அப்புறம் ஸ்டார்ம் எம்சியை பற்றி இங்கே போட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷாப்பு. இதில் நீங்கள் ஷாப்பில் சர்வைவல் பண்ணுறதுக்கான லைஃப் ஸ்டைல் எஸ்எம்பியில் இந்த லைஃப் ஸ்டைல் எஸ்எம்பியில் சர்வை பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பண்ணால் பிவிபி இந்த செக்ஷன் கிளிக் பண்ணால் பிவிபி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டல் பிவிபி பண்ணிக்கலாம், ஆங்கர் வச்சு பிவிபி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவைப்பட்ட எல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இதை பற்றி என்ன சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது என்பிசி இருக்கா. இது மூலிமா நீங்கள் ஒரு ஸ்டார்டர் கிட் எடுத்துக்கலாம். லைக் இந்த 2 கோல்டன் ஆப்பிள்ஸ், இந்த அயன் ஸ்வாட், அதெல்லாம் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஓட் கீ, இந்த கீ நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா டெய்லி ரிவார்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜாயின் பண்ண டெய்லி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த டெய்லி ரிவார்ட்ஸை நீங்கள் க்ளைம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓட் கீ கிடைக்கும். பார்த்துக்கோங்க, அந்த ஓட் கீனா அந்த நம்மளுடைய இதுதான் கைஸ், அந்த கேண்டில் மாதிரி இருக்க க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இதை நீங்கள் எப்பட்றா நான் போய்ட்டு இது மூலமாக லூட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
இங்கே வார்ப்ஸ் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட்ஸ் வார்ப் இருக்கும். அதை வந்து பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட்ஸ் வார்ப் இருக்க இடத்துக்கு கூட்டு வந்து விட்டுரும். அப்புறம் உங்கள் கையில் இருக்க அந்த ஓட் கீயை கொண்டு போயிட்டு இப்போ வந்து நான் ஓட் கிரியேட்டுக்கு தான் இது பண்ண முடியும். ஓட் கிரியேட், இன்சைட் கிரியேட், லெஜெண்டரி கிரியேட், அந்த மாதிரி பல கிரியேட் இருக்குது. இப்போ நான் ஓட் கிரியேட்டில் இது பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறையவே லூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்கிரேடிங் டெம்ப்ளேட் இருக்குது, அப்புறம் டைமண்ட் டெஸ்ட்லேட் இருக்குது, நெதரைட்டிங் கேட் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு கிரியேட்ஸ்லேருந்து கிடைக்கும். அது இதுவும் வேறு வந்து பார்த்திங்கன்னா இது ஓட் கிரியேட் தான். இதோட பெரிய பெரிய கிரியேட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஈவெண்ட்ஸ் மூலிமா ஜெயிக்கும்போது கிடைக்கும். ஸோ கைஸ், லைவ் சீரியஸ் எம்பியோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளேயர் போனீங்கன்னா அவரோட ஆர்ட் வந்து பண்ணால் மைனஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்ட் கெயின் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் பேஸ் கட்டுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அண்டர் கிரவுண்டில் வந்து பண்ணால் கட்ட பாருங்கள். ஏன்னா வந்து க்ரீஃபிங் அலோடு. நீங்கள் அண்டர் கிரவுண்டில் கட்டினா உங்கள் பேஸை உடச்சி உங்கள் லூட் எடுத்துருவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து பண்ணால் அரினாக்கு போய் பார்ப்போம். /வார்ப் அரினா கொடுத்தீங்க அப்படின்னா PvP அரினாக்கு போக முடியும். ஸோ PvP அரினாக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் கைஸ். PvP அரினாவில் வந்து எவனாவது உங்களுக்கு பிடிக்கல என்ன இங்கே யாரோட சண்டை போடலாம். சண்டை போட்டு அவங்கள கொண்டு லூட் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பிளாக்ஸ் உடைக்க முடியாது, பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது. பட் PvP மட்டும் பண்ணிக்க முடியும் கைஸ். இதே மாதிரி தான் சர்வேவல்லையும் வந்து பண்ண வரது இருக்குது. ஸோ சர்வேவல்னா கீப் இன்வென்ட்ரி ஆன். நீங்கள் செத்திங்கன்னா உங்கள் லூட் உங்கள்கிட்டே இருக்கும். பட் லைஃப் ஸ்டைலில் வந்து பண்ணால் நீங்கள் செத்திங்கன்னா உங்கள் லூட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டேருந்து ஒரு ஆட்டும் வந்து பண்ணால் போயிடும். ஸோ அதனால் வந்து பண்ணால் ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது டெலிபோர்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணால் டெலிபோர்ட் ரெக்வஸ்ட்டு, லேண்ட் கிளைம், இதை பற்றி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தரலான் இருக்கேன். ஸோ அதை பற்றி வீடியோ வேணும், நான் பப்ளிகேஷன் பீஸ்க்கு புதுசு அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாகவே ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணால் சர்வரோட மெயின் லாபிக்கு கொண்டு போய்க்கலாம். சர்வர் லாபி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சர்வர் லாபி போட்டிங்கன்னா ரேண்டமாக ஒரு இடத்துக்கு உங்களோட சர்வர் லாபிக்கு கொண்டு போய் விட்ருங்க கைஸ். ஸோ கைஸ், சர்வர் லாபிக்கு வந்து பண்ணால் நம்ம வந்தாச்சு. அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எஸ்எம்பியில் வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு அது நல்லாவே ஒரு பிங் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு பெருசாக லேகும் இல்லை. எப்பயும் போல் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வர் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் மூலிமா தான் உங்களால் ஐபி போட்டு எடுக்க முடியும். டிஸ்கார்ட் சர்வர் இருந்தால் தான் உங்களால் ஐபி போட்டு எடுக்க முடியும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணி ஐபி போட்டு எடுத்து சர்வர் ப்ளே பண்ணுங்கள். பை கைஸ்.